கும்பராசியும் கோடீஸ்வர யோகமும். அன்றாட வாழ்க்கையில் மனிதனால் பலர் நல்ல சம்பாதித்து பலர் கோடிகளுக்கு அதிபதி ஆகின்றனர். பலர் லட்சாதிபதியாக ஆகவும், பலர் என்னமோ பிறந்தோம் என்னமோ வளர்ந்தோம் என எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாமல் வாழ்ந்து மறைகின்றனர். பலர் தன் பூர்வீக சொத்துக்களை விற்று செலவு செய்து வாழ்கின்றனர். இது மாதிரி பல நிகழ்வுகள் நிகழ்கிறது. மனிதர் ரூபம் ஒன்றுதான். அதன் ரூபத்தை ஆட்டி வைப்பது கிரகங்களில் ஆகும். அந்த கிரகத்தின் கணக்கு தான் அவரவர் பிறந்த நேரத்தை வைத்து எழுதும் ஜாதக கணக்கு ஆகும். இந்த ஜாதக கணக்கின் மூலம் ஒருவர் கோடீஸ்வராக பிறக்க கிரகநிலை எப்படி அமைந்தால் யோகம் என பார்ப்போம். உதாரணமாக, ஒருவர் மிதுன லக்கணம் கும்பராசி படத்தில் உள்ளது போல் ராசி கட்டத்தில் பிறந்து இருப்பின் ராசிக்கு 3வது வீடு, லக்னத்துக்கு 11ஆம் வீட்டில் ராகு பகவான் தனித்து அமர்ந்து இருப்பது கோடீஸ்வர யோகம் ஆகும். அந்த வீடு மேசராசியாகவும் சரராசியாகவும் இருந்து ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் செவ்வாய் பகவான் ராகு பகவானுக்கு 5ஆம் வீட்டில் திரிகோணம் ஏறி சுப லட்சுமி ஸ்தானம் பெற்று ஈடில்லா செல்வங்களுக்கு அதிபதியாகவும் அமைப்பை உடையது. மனிதனுக்கு இறைவருள் கிடைக்கும் என்று ஜாதக கணக்கின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். குரு பகவான் தன் இறைவன் சுப பலனை பார்வை மூலம் 5 பார்வை தரக்கூடியவர். இவர் பார்வை 9வது பார்வையாக 11ஆம் இடத்தில் இருக்கும் ராகு பகவானை பார்க்கின்றார். 7வது பார்வையாக தனஸ்தான அதிபதி சந்திர பகவானை பார்க்கின்றார். மங்களகாரன் செவ்வாய் பகவான் குரு பகவானுடன் கூடியிருப்பது குருமங்கள யோகம். சந்திர பகவானை பார்ப்பதால் சந்திரமங்கல யோகம் ஏற்படும். இதன் பலன் குழந்தை பிறக்கும் போதே நல்ல சொத்து பத்து உள்ள வீட்டில் பரம்பரை கோடீஸ்வரராக இருக்கும் வீட்டில் பிறப்பார்கள். இவர் வாழ்ந்து 25-30 வயதுக்கு மேல் தன் சுய உழைப்பின் மூலம் பல கோடிகளை சம்பாதித்து அந்த ஊரில் அவர் பெயர் கூறினால் தெரியும் அளவிற்கு புகழோடும் இருப்பார்கள். இவருக்கு பின் இவர் மகன் பேரன் என பரம்பரையாக இவர் சம்பாதித்த சொத்தை ஆண்டு அனுபவிப்பார்கள். ராகு திசை நடக்கும் போதும் சந்திர திசை நடக்கும் போதும் பல கோடிகளுக்கு அதிபதி ஆகுவார்கள். எனவே ஒருவர் கோடீஸ்வரராக வாழ ராகு பகவான் லக்னத்துக்கு 11ஆம் வீட்டில் சனி அமர்ந்து குரு பார்வை அல்லது குரு பகவானுடன் கூடியிருத்தல் வேண்டும் என கணக்காகும்.